வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸ் போலில் சௌந்தர்யா தான் வந்து சமைக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து வந்தது ஆடியன்ஸ் போலில். ஸோ அவங்க யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் சமைக்கணும் அப்படின்றதான் வந்து பெரிய ஹைலைட்டே. ஸோ அவங்க என்ன சமைச்சாங்க, அதுக்கான ரியாக்ஷன் என்ன ஃப்ரம் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து கடைசியாக வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் புளிக்குழம்பு ஒன்று செஞ்சாங்க. ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நிறைய ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா குழச்சிட்டாங்க. அதுக்கு வந்து அன்ஷிதா தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பதம் பார்த்துருக்கணும், பட் அது சரியாக வராதனால ரைஸ் வந்து குழஞ்சிருச்சு. ஓகே, ஃபஸ்ட் டைம் இவங்க செய்கிறாங்க அப்படின்றப்ப தனியாக இதெல்லாம் நடக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் காரக்குழம்பு, அந்த குழம்பு, இந்த குழம்பு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு செய்யலாம் அப்படின்ற மாதிரி புளிக்குழம்பு வந்து செஞ்சாங்க யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். ஸோ புளி வந்து நிறைய இருக்குது அப்படின்றனால பட்டர்லாம் ஆட் பண்ணாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் எல்லாருக்கும் பசி வந்துருச்சு. ஒவ்வொருத்தராக வந்து ஆச்சான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ரயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி டேஸ்ட் பண்ணலாம் கொடு அப்படின்ற மாதிரி டேஸ்ட் பண்ணார். அவரோட ரியாக்ஷனை பார்த்ததாலே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாரும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. பட் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரயான் வந்து உங்கள் அப்பா வருவார்ல, எடுத்து வச்சு கூட உங்கள் அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஜாக்லினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ணிட்டு அப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு ரியாக்ஷன் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தீபக்கும் சரி கிட்ட வந்து பார்த்துட்டு ஏன் அது இப்படி இருக்குது, ஏன் அது அப்படி இருக்குது, லைக் அவங்க மிளகாத்தூளில் தண்ணி ஊற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து தனியாக எடுத்து வைங்க, அது அப்படியே உள்ளே குழஞ்சிராமல் அந்த தண்ணி விழுந்த பாட்டு மட்டும் எடுத்து வைங்க அப்படின்ற நிறைய அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா தீபக்கும் வந்து கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக செஞ்சு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. பட் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சாப்பிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புழுப்பு அதிகமாக இருக்குது, லைக் நெய் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நெய்யை ஆட் பண்ணி சாப்பிட்டாங்க நிறைய பேர். மோஸ்ட் ப்ராபப்ளி யாரும் அந்தளவுக்கு பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் அன்ஷிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடாமலே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நெய் போடாமல் அப்படியே சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க போல். அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கல போல், கம்முனே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்து நெய் போட்டு சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் ஊட்டி விட்டாங்க. ஐயோ நெய் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அந்த சாப்பாடு பிடிக்காத மாதிரியே அவங்களோட பிஹேவியர்லாம் வந்து இருந்தது. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கே வந்து குழம்பு இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முத்துக்குமரன் வந்து என்னது குழம்பு இல்லையா, ஐயோ சௌந்தர்யா சாப்பிடணுமே அப்படின்னோடனே சௌந்தர்யா வந்து இல்லை பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க பரவாயில்ல, அது எப்படி நாங்கள் யான் பெற்ற இன்பம் நீயும் பெறணும் இல்லை அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவருக்கு சௌந்தர்யாவுக்குன்னு பிளேட் எடுத்து தட்டு ஐ மீன் சோறு அந்த இந்த குழம்பெல்லாம் போட்டு அவங்களும் வந்து உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சௌந்தர்யா நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆமாம் நல்லா இருக்கு யார் நல்லா இல்லைன்னு சொன்னது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து ஓட்டிகிட்டு இருந்திருப்பார். போன வாரம் ஒன்று எலிமினேட் பண்ணியிருந்தா இந்த இதெல்லாம் நாங்கள் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ யாரும் வந்து ஐயோ இது என்ன இப்படி செஞ்சுருக்கா அப்படின்னு இது இல்லாமல் ஸ்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் அதை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா தனியாக இந்த மாதிரி சமைச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சௌந்தர்யா இந்த பர்டிகுலர் விஷயத்தை பண்ணதை? ஓகே அவங்க வந்து ஒழுங்காக அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணாங்க அப்படின்ட்டு பாராட்டுறீங்களா, இல்லை அவங்க நல்லா செஞ்சு எல்லாருக்கும் போட்டிருக்கலாம், இவ்வளோ நாள் செஞ்சு எல்லாரும் செஞ்சது சாப்பிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.